நிமிஷம் மயிலு. சொல்லுங்க சார். சார் நான் கதிர்வேல் பேசுறேன் சார். 2 மணிக்கு கரெக்டா வந்துருவீங்கல்ல? ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் கேட்டேன். வந்துருவேன் சார். கன்ஃபார்மா? என்ன சார் தேன்மொழி உங்களுக்கு கால் பண்றா? ஆமா மயிலு, அவ எப்போது கூப்பிடுவா. சரி சரி, ஸ்பீக்கர் ஆன் பண்ணி கால் அட்டெண்ட் பண்ணுங்க. ஸ்பீக்கரா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தேனு. நேத்து நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா சார்? மயில் மனசை கவர்ற மாதிரி ஏதாவது செஞ்சீங்களா? தேனு செஞ்சேன் தேனு. என்ன சார் பண்ணீங்க? அது மயிலோட ஊற வச்ச துணியெல்லாம் நான் தான் துவைச்சு போட்டேன். சூப்பர் சார். பொண்ணுங்களுக்கு சமைக்கிறது, கூட்டி பெருக்கிறது இதெல்லாம் கூட பெரிய கஷ்டமா தெரியாது. ஆனா துணி துவைச்சு போடுறதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம் சார். இடுப்பே உடைஞ்சு போயிடும். அந்த வேலையை செஞ்சு கொடுத்து அசத்திட்டீங்களே சார். நான் சும்மா கோடு தான் போட்டேன், ஆனா நீங்க ரோடே போட்டு பின்னிட்டீங்க சார். மயில் பிடிவாதக்காரியா இருந்தாலும் நீங்க செஞ்ச காரியத்துக்கு அவ மயங்கியே ஆகணும். தேனு, நான் இப்போ கார்ல போயிட்டு இருக்கேன். உன் வாய்ஸ் எனக்கு சரியா கேட்கவே இல்ல. நம்ம வேணா அப்புறமா பேசலாமா? ஐயோ வேணாம் சார், கட் பண்ணிராதீங்க. எனக்கு உங்க குரல் நல்லாவே கேக்குது. மயில் என்ன சொன்னான்னு தெரியாம எனக்கு தலையே பிடிச்சிரும். தேனு, நான் கொஞ்சம் பேச முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்க தேனு. சார், என் டென்ஷன் உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. எக்ஸாம் எழுதினப்ப கூட நான் இவ்ளோ டென்ஷனா இருந்தது இல்ல. என் ஐடியா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் சார். மயிலுக்கு நீங்க தான் துணி துவைச்சு போட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சா? அவ என்ன சொன்னா? உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாளா? என்ன சார், உசுரே இல்லாம ஊனு ஒத்த வார்த்தையில முடிச்சிட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னு அந்த சீன் அப்படியே சொல்லுங்க சார். நீங்க எப்படி விஷயத்த சொன்னீங்க, அதுக்கு அவ என்ன சொன்னா, அவ ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, அவ கண்ணு என்ன பேசிச்சு, அதுல காதல் பொங்கிச்சா, இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். தேனு, அந்த பொங்குனத பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் தேனு. நான் சவாரியில இருக்கேன். போங்க சார், நீங்க ரொம்ப மோசம். ஐடியா கிடைக்கிற வரைக்கும் 1000 வாட்டி போன் பண்றீங்க. அது ஒர்க் அவுட் ஆனதும் என்ன மறந்துட்டீங்க பாத்தீங்களா? காலையிலேயே எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நீங்க பேசுவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு தான் நானே போன் பண்ணிட்டேன். ஆனா நீங்க சரியா பேச கூட மாட்டீங்க. நீ தப்பா எடுத்துக்காத தேனு. என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்ன நீங்க மறக்க கூடாது சார். ஏன்னா நான் தான் உங்க குரு. இந்த ஒரு நாள் துணி துவைச்சிட்டா மட்டும் மயில் மனசுல இடம் கிடைச்சிடாது சார். இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. என் தயவு தேவைங்கிறது ஞாபகம் இருக்கட்டும், சரியா? ஏத்தேனு, நீ என்ன கட்சி மாதிரி கல்ல ஓட்டு போட்டுட்டு இருக்கியா? கள்ள ஓட்டா? என் ஓட்டு எப்பவுமே காதல் கட்சிக்கு பாட்டின் சின்னத்துல தான் மயிலு. சரி சரி, நான் உன்னை நேர்ல வந்து பாத்துக்கிறேன். போன வேடி. ஐயோ, மயில் கிட்டே மாட்டிக்கிட்டோமே. மயிலு, அது ஒண்ணு இல்ல மயிலு. தேனுகிட்ட நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். அவ அப்பதான் ஒரு... நீங்க எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்ல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு சார். அவ குரு, நீங்க சிஷ்யனா? கரெக்டான ஆளுகிட்ட தான் ட்ரைனிங் சேர்ந்திருக்கீங்க. ரொம்ப நல்லா வருவீங்க. ஃபியூச்சர் அப்படியே பிரைட்டா தெரியுது. தொடச்சுக்கோங்க, ரொம்ப வலியுது.
கெட்ட நேரம் தேடி இப்படி மாட்டி விட்டாளே. ச்சே. சார், அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மயிலு, பாய். ஓகே சார். சார். ஆமா புதுமணி, இப்ப டியூட்டி டைம் உனக்கு 10ல இருந்து 10:30 மாத்திட்டாங்களா? இல்ல சார், டிராபிக்கால லேட் ஆயிடுச்சு. டிராபிக்கால லேட்டா இல்ல பொக்கே பையனோட ஊர் சுத்திட்டு வரையா அதனால லேட்டா? சார், டியூட்டி டைம்ல ஊர் சுத்துற ஆளு நான் கிடையாது. கிளம்புறப்ப லேட் ஆனதுனால தான் அவர் கார்ல வந்தேன். ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம புதுமணி அந்த பொக்கே பையனோட கார்ல வந்து இறங்குறாளுங்க. ஆண்டவரே, உங்ககிட்ட கார் இல்லையே என்ன? இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு பைக்ல வந்தா போதும் நீங்க நினைக்கிறீங்க. வேலைக்கு தேவைப்படுறப்ப ஜீப்ல போறீங்க. ஆனா ஒரு கான்ஸ்டபிள் கார்ல வந்து இறங்குறாளுங்க. இதான கால கொடுமை. என்னாச்சு ஆண்டவரே உங்களுக்கு? லேட்டா வந்த புதுமணியை கூப்பிட்டு லெப்ட் ரைட்னு வாங்கி பார்த்தா ஸ்ட்ரைட்டா என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கிறீங்க? பரமர, என் பையனை தவிர வேற எதை பத்தி யோசிக்கிற நிலைமையில் நான் இல்லை. ஒரு வேலை பண்ணுங்க, மயிலுக்கு வீக்லி ஆஃப் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. என்னங்க ஆண்டவரே, தண்டனை கொடுப்பீங்கன்னு நினைச்சா லீவு நீங்க கிஃப்டா நீட்டுறீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெற்றியையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து இங்க கூட்டு வர போறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கணும். நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது நாம சொல்லி கொடுக்குற மாதிரியே வெற்றி பேசணும். இந்த கேஸ்ல வெற்றி மாட்டிக்காம வெளியே வரணும்னா அதுக்கேத்த மாதிரி அவனை நம்ம தான் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. மயிலை வச்சுக்கிட்டு நாம இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அவ தான் இந்த கேஸுக்கு இன்சார்ஜ். அவளை இதுல இருந்து ஒதுக்கி வைக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் வெற்றி வர்றப்ப அவ இங்க இருக்கிறது சரி வராது பரமன் சார். அவளை அனுப்பிச்சுட்டுருங்க. அதான் நீங்க இன்ஸ்பெக்டர், நான் ஏட்டு. புதுமணி, நீ வேலை செய்ய வேண்டாம், எடுத்து வச்சுட்டு கிளம்பு. எங்க சார் கிளம்ப சொல்றீங்க? வீட்டுக்கு தான். நான் ஏன் சார் வீட்டுக்கு போகணும்? லேட்டா வந்ததுக்கு என் சம்பளத்துல வேணா புடிச்சுக்கோங்க, இல்ல வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஏன் வீட்டுக்கு போக சொல்றீங்க? இன்னைக்கு உன் நேரம் நல்லா இருக்குது புதுமணி, அதான் லேட்டா வந்தோம். ஆண்டவரோட கோபத்துல இருந்து நீ தப்பிச்சிட்ட. அப்புறம் போனஸா வீக்லி ஆஃப் உனக்கு கிடைச்சிருக்கு. வீக்லி ஆஃபா? ஆமா புதுமணி, சம்பளத்துடன் கூடிய விடுமுறை. இந்த கேஸுக்காக நீ ரொம்ப அலைஞ்சிட்டியல்ல, வேலை இறக்கப்பட்டுதான் ஆண்டவர் உனக்கு லீவு கொடுத்துருக்காரு. இங்க பாரு, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு, ரிலாக்ஸ் ஆரு. நாளைக்கு வா. எனக்கு நிறைய வேலை இருக்கு சார், எனக்கு வீக்லி ஆஃப்லாம் வேணாம். உனக்கு என்ன கிறுக்கிறுக்கு பிடிச்சிருக்கா? அவன் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் கிடைக்காதான் நீ ஏங்கிட்டு இருக்கிறான். நீ என்னடானா தானா தேடி வந்த லீவை வேண்டாங்கிற? சார், வீக்லி ஆஃப்ன்றது ஏன் தேவைக்கு ஏத்த மாதிரி நான் எடுத்துக்கிறது, உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி திணிக்கிறது இல்ல. இங்க பாரு, சொல்றத புரிஞ்சுக்க புதுமணி. நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஆண்டவர் சொல்றத கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. இங்க பாரு, அவர் தான் நமக்கு மேலதிகாரி. அவர் உத்தரவுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகும்னு. மயிலு, சார் சொல்றதும் ஒரு வகையில சரிதான். ஏற்கனவே சாருக்கு பையன் அரெஸ்ட் ஆன கோவம் இருக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மல்லு கட்டினா இன்னும் அவரை சீன்ற மாதிரி ஆயிடும். கேளு அக்கா, என் நோக்கம் அது இல்லக்கா.
வேலை இருக்கிறதுனால தான் நான் லீவு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். புரியுது மயிலு, இந்த வேலையை நீ நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம். ஒரு நாள் தள்ளி போடுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. நீ கிளம்பு. அதான் உங்க அருமக்கா சொல்லிருச்சல்ல, கிளம்பு. நீ இங்க இருக்கிறத பார்த்தா அப்புறம் ஆண்டவர் என்னைக்கு சத்தம் போடுவாரு. வரேன்க்கா. வர இந்த புதுமணி கிட்ட பேசுறதுக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா வாங்கின மாதிரி இருக்கு. மயிலு, சார் நீங்க இன்னும் கிளம்பலையா? இல்ல மயிலு, என்னன்னு தெரியல, உடனே கிளம்ப வேண்டாம்னு தோணுச்சு, அதான் அப்படியே நின்னுட்டேன். அது சரி, நீ ஏன் உடனே வெளியே வந்துட்ட? வேற எங்கேயாவது போகணுமா? இல்ல சார், இன்னைக்கு எனக்கு வீக் ஆஃப் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மயிலு, சூப்பர் மயிலு. அப்ப இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஜாலியா ரவுண்ட் அடிக்கலாம்ல? இல்ல மயிலு, உனக்கு லீவுங்கிறதுனால எங்கேயாவது நாம வெளியே போலாமேன்னு சொல்ல வந்தேன். தாராளமா போலாம் சார். சூப்பர் மயிலு, எங்க போலாம் நீயே சொல்லு. பார்க்கு, சினிமா, ஏற்காடு மலை, எங்க போலாம்? நாம இப்ப தேன்மொழிய பார்க்க போறோம் சார். தேன்மொழியா? இப்போ எதுக்கு மயிலு நம்ம டியூட்டில இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணோம்? நம்ம வேற எங்கேயாவது போலாம் மயிலு. எனக்கு அவகிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு, வாங்க அவகிட்டயே போலாம். போச்சு, நானும் தேவை இன்னைக்கு மயில்கிட்ட வசமா மாட்டணும். 2 பேரையும் வச்சு செய்ய போறான். கடவுளே, நீதான் எங்களை காப்பாத்தணும். உங்க காதல் குறுக்கிட்ட தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஏன் உங்க முகம் பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கு? சந்தோஷமா வாங்க சார், வண்டி எடுங்க. ஓடானா தம்பி போ. அண்ணவரே, ஏற்கனவே சொன்னது மறந்து போச்சா? எனக்கு யாரையும் பார்க்கவும் விருப்பம் இல்ல, யார்கிட்டயும் பேசுறதுக்கும் விருப்பம் இல்ல. போங்க வெளியே. அடிச்சிருப்ப. யார் மேலடா கோவப்படுறது? நீ செஞ்ச அசிங்கத்துக்கு நான் தான் உன் கைய காலெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கணும். பெத்த பையனாச்சேன்னு பொறுத்து போனா நீ ஓவரா ஆடிக்கிட்டே இருக்க. உங்க அப்பனோட இன்னொரு முகம் உனக்கு தெரியாது. கோவம் தலைக்கு மேல ஏறினதுன்னு வையே,
பொண்டாட்டி புள்ளன்னு எதையும் பார்க்க மாட்டேன். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் தெரியுமா? அப்ப ஏன் என்ன இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க? சுட்டு தள்ளிடுங்க. உங்களுக்கு பையனா பிறந்ததுக்கு நான் சாகலாம். தம்பி, அப்பா தான் ஏதோ ஆவேசமா பேசுறாருன்னா நீயே கோவப்பட்டா எப்படிப்பா? யோ, உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயா. ஆண்டவரே, என்னங்க இதெல்லாம்? பையன் மேல போய் கை நீட்டிட்டு சும்மா இருங்க பரமன் சார். உங்க வயசுக்கு மரியாதை வேணா? போட்டிருக்கிற யூனிஃபார்ம கூட மதிக்காம வாயா போயாங்கிறோம். இன்னொரு வார்த்தை பேசினா பிச்சிருவேன், ஜாக்கிரதை. ஆண்டவரே, நீங்களும் நல்ல மூட்ல இல்ல, தம்பியும் கோபத்தில் இருக்குது. இப்ப எதுவும் பேச வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம். வாங்க இல்ல பரமன் சார், நான் இவங்கிட்ட நிறைய பேசணும். நான் பாத்துக்கிறேன் பரமன் சார், நீங்க போங்க. போங்கன்றல. வெற்றி, இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சிருக்கேனா, கோவப்பட்டிருக்கேனா? இன்னைக்கு என்னையும் மீறி அப்பா உன் மேல கோவப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குடா. நீ தப்பு செஞ்சிருக்கடா மானே. ஆனா நீ ஏன் என் மேல கோவமா இருக்கன்னு தாண்டா புரியல. ஒரு போலீஸ்காரனா இருந்தும் நான் உன்னை காப்பாத்தலையே நினைக்கிறியா? தெரிஞ்சா சரி. ஏய், சத்தியமா நீ தான் மாட்டியிருக்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை தப்பிக்க வர்றதுக்கு ஏதாவது வழியை செஞ்சிருப்படா. இங்கிருந்து அவங்க யாருமே எனக்கு சரியா தகவல் சொல்லடா. ரெஸ்பெக்ட்ல தான் நான் உன்னை பார்த்தேன். எஸ்பி சார் முன்னால, மீடியா முன்னால என்னால என்ன செய்ய முடியும் நீ நினைக்கிற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன ஜெயிலுக்கு போக விட்டுருக்க கூடாது. நீங்க ஏதாவது செஞ்சு என்ன வெளியே கொண்டு வந்திருக்கணும். உன்னை அத்தனை பேர் முன்னாடி பார்த்ததுமே எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? இருக்கிற எல்லா திருட்டு கேசையும் உண்மையிலேயே போட்டு 10-15 வருஷத்துக்கு உள்ள வைக்கணும் கோவம் வந்ததுடா. இப்போ ஒண்ணு கெட்டு போகல, தாராளமா செய்யுங்க. நான் ஜெயிலே கடந்து சாவுறேன். அவன ஏதோ ஏதோ ஒரு கோவத்துல சொன்னா அது சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசுற. உன்னை ஜெயில வச்சு பாக்குறதுக்காடா நான் இப்படி உன்னை பெத்து வளர்த்தேன். வெற்றி, நீ ராஜாடா. உன்னை எப்படியெல்லாம் பார்க்கணும் நான் கனவு கண்ட தெரியுமாடா? ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்டியா, 100 பேத்துக்கு வேலை கொடுக்குற முதலாளியா, எல்லாரும் உன்னை பார்த்து கையெடுத்து கும்புற முதலாளியா, ரொம்ப பெரிய உயரத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. ஆனா நீ அவனே, உனக்கு எப்படி அந்த கிரிமினல் புத்தியெல்லாம் வந்துச்சு? யாரோ ஒருத்தரோட செயினை திருடி அந்த பணத்தை சேர்த்துற அளவுக்கு உனக்கு என்னடா கஷ்டம் வந்துச்சு? நான் ஓடி ஓடி உடைச்சு சம்பாதிக்கலாம் உன் ஒருத்தனுக்கு தானடா. எப்ப நீ எனக்கு மகனா பிறந்தியோ அப்பவே நான் அவன் அம்மாவை மறந்துட்டேன்டா. கல்யாண நாளுக்காக அவளுக்கு எதுவும் வாங்கலையான்னு கேட்டல்ல, எனக்கு தோணலடா. ஏன்னா என் மனசு முழுக்க புத்தி முழுக்க நீ தாண்டா இருக்க. உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வாங்கலாம்னு அதை மட்டும்தான்டா நான் யோசிக்கிறேன். மகனே, நல்லா நினைச்சு பாடுறா. இது வரைக்கும் ஒரு தடவையாவது நான் உங்ககிட்ட இல்லைன்ற வார்த்தையை சொல்லியிருப்பேனா? வாட்சு, ட்ரெஸ்ஸு, ஷூ, பைக்குன்னு நீ என்ன கேட்டாலும் நான் ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பேனாடா? இது உனக்கு தேவையான கூட கேட்டிருப்பேனாடா? கேட்கறது என்ன விலையா இருந்தாலும் சரி, எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, அடுத்த நாளே உன் ஆசையை நான் நிறைவேற்றி வச்சதில்ல. தான் பையனுக்கு வாங்கி கொடுக்கறது பெத்தவங்களோட கடமை. அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி காட்டுறதுக்கு ரொம்ப கேவலமா இல்ல? ஏய், நான் சொல்லி காட்டலடா, உனக்கு செய்யறது தான் எனக்கு சந்தோஷம்னு உனக்கு அப்பா புரிய வைக்கிறேன்டா. உங்க அம்மா கூட கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லுவாடா. நான் தான் பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறேன்னு அவ சொல்லுவாடா. ஆனா நான் அதெல்லாம் காதுல கூட வாங்க மாட்டேன். உன் ஆசை நிறைவேறணும், நீ சந்தோஷமா இருக்கணும், அதை பார்க்கறது தான்டா என்னோட பெரிய சந்தோஷம்னு நினைச்சேன். அதுக்காக நான் என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருந்தேன்டா. அந்த அன்பும் பாசமும் ஏன்டா உனக்கு புரியாம போயிடுச்சு?
சரி, உனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்க போய் தானே இப்படி ஒரு தப்பான வேலைக்கு போன. உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கோடி ரூபா ஆனாலும் சரி, என் தலையை அடமான வச்சாச்சு நான் அதை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. இந்த அப்பனோட ஞாபகம் ஏன்டா உனக்கு வராம போச்சு? டேய், உனக்கு வேண்டியது நீ எப்பவும் என்கிட்ட தானே கேட்ப. இப்ப மட்டும் ஏன்டா என்கிட்ட கேட்காம ஒரு தப்பான காரியத்தை செஞ்ச? நீங்க ரொம்ப யோகியா மாதிரி பேசாதீங்கண்ணே. நீங்க சம்பாதிச்ச எல்லா காசுமே தப்பான வழியில வந்தது தானே. காரியத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கமிஷன் அடிச்சீங்க, நான் செயின் அடிச்சேன். உங்க புத்தி தானே எனக்கும் இருக்கும்.